ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே குடிநீர் தட்டுப்பாடு அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள அயலூர், கூளமூப்பனூர் உட்பட கிராமங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குழாய்களில் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த குழாய்களில் ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் குடிநீர் இன்றி அவதிப்படுவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குழாய்களை சரி செய்து குடிநீர் பற்றாக்குறையை போக்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வாக்கனாங்கோம் தண்ணி வர்றதில்லைங்க, அங்கங்கே பைப் உடஞ்சி ஏற போகுதுங்க. அதையாவது சரி பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்க. குழந்தைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குங்க, நாங்கள் ஒரு வேலை வெட்டிக்கு போக முடியலைங்க. தண்ணியே எடுக்க வேண்டியதாக இருக்குதுங்க. தண்ணி தோட்டம் அங்கேயும் இங்கேயும் ஓட வேண்டியதாக இருக்குதுங்க. இப்போ 2 மாதம் ஆச்சு எங்கள் ஊரில் தண்ணியே வரதில்லைங்க. ஆற்று தண்ணி வருதுன்னு சொன்னாங்க, ஆற்று தண்ணி வரதில்லைங்க. முதல் ஒரு 10 நாளைக்கு ஒரு தாட்டி வந்துட்டு இருந்துச்சுங்க. இப்போ அதுவும் சேர்ந்து தண்ணியே வரதில்லைங்க. ஊத்துக்குள் லைன் பைப்பில் எங்களுக்கு ஒரு கனெக்ஷன் போட்டு தண்ணி வர மாதிரி பண்ணி கொடுக்கணுங்க. தண்ணி எங்களுக்கு ஆற்று தண்ணி பைப்பில் தண்ணி வரதே இல்லைங்க. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் காமராஜர் அணை நிரம்பி மறுகால் சென்றால் மட்டுமே விவசாய கிணறுகள் ஆழ்துளை கிணறில் நீர்மட்டம் உயரும் நிலை உள்ளது. இந்நிலையில் தற்போது அணையின் நீர்மட்டம் 12.5 அடி மட்டுமே உள்ளதால் இந்த ஆண்டு போதிய மழை பொழியாவிட்டால் திண்டுக்கல் நகராட்சிக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது.